தரும் அன்பின் பழி. திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் வழியிலே இணைவோம். திருக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் நாம் இருக்கின்ற இந்த அன்னையின் பேராலயத்தில் வதியும் அன்னையின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நம்மோடு ஜெபிக்க இருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் குழந்தைகளையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரது விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே இறைவன் நமக்கும் பல நல்ல எண்ணங்களை தந்து வழிநடத்த ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லாவற்றுக்கும் அன்னையினுடைய பீடத்திலே நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் அதே அருள் வளங்களை இரட்டிப்பாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரது விண்ணேற்பு விழா நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு விழாவாக, எதிர்நோக்கு ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற விழாவாக இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத, நம்பாத பல தருணங்களுக்காக அவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இடம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீயம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் திருமகனை கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவருடைய உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களித்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது விண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47 பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், உயரே ஏறுகின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், உயரே ஏறுகின்றார். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் உண்டதராகி ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், உயரே ஏறுகின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார்
எக்காலம் முழங்கிடவே உயரே என்றார். ஆண்டவர் உயரே என்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே என்றார். ஆண்டவர் உயரே என்றார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்துக்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கின்றார். அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்துக்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் உடலை கோவிலின் திரைசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைசீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்காக புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரினால் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கை உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தனியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் ஏறக்குறைய 40 நாட்கள் தன்னுடைய சீடருடன் தங்கியிருந்து பின்பு விண்ணேற்றம் சென்றதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விழா நமக்கு கூறும் பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 பாடங்கள் தருவதாக நான் குறித்து வைத்திருக்கிறேன். 1, இயேசு மீண்டும் தம் தந்தையிடம் செல்கிறார். எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே செல்வதாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. ஆகவே கடவுளாக இருந்த அவர் மனிதனாக வந்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் மீண்டும் 1:14 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று யோவான் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே மீண்டும் செல்கிறார் என்பது யதார்த்தமாக விண்ணேற்பை பற்றி நாம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. கடவுளின் திருவுளத்தை அவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் இங்கு வந்தார் என்பதை நாம் அறிவோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் இதை 2வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே வாக்கு மனு உருவாகி இங்கே வந்தது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். தனது பணியை முடித்துவிட்டு மீண்டும் தன் தந்தையிடம் சென்றுள்ளார் என்பதுதான் இதனுடைய யதார்த்தம். இதை கேட்பதற்கும் சொல்வதற்கும் எளிதாக இருக்கிறது. வந்தார் போனார்னு, மேலிருந்து கீழே வந்தார், திரும்பி மீண்டும் கீழிருந்து மேலே சென்று விட்டார் என்று சொல்வதும் இதை நீங்கள் கேட்பதும் எளிதாக இருக்கிறது. ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு வெறும் வந்து செல்லுகின்ற ஒரு உல்லாச பயணமா? இல்லை. அவர் ஒரு குறிக்கோளோடு தான் இங்கு வந்தார். அதைத்தான் நாம் 2வது பகுதியாக பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6-8 வசனங்களிலே அழகாக அவர் புனித பவுலடியார் ஆண்டவரது வார்த்தைகளை, அவரது பணியை சொல்லுகிறார். கடவுள் வடிவில் இருந்த அவர்
கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவையே ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆகவே படிப்படியாக கடவுள் மனிதனாகி அவர் எப்படியெல்லாம் சென்றார் என்று அவர் தன்னுடைய பணியை, கீழ்ப்படிதல் என்ற பணியை ஆண்டவர் எவ்வளவு செவ்வனவே செய்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் கெனோட்டிக் ஆஸ்பெக்ட் என்று அந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? எம்டியிங் ஒன் செல்ஃப். என்னையே நான் இழக்கிறேன், அனைத்தையும் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு குறிக்கோளுக்காக நான் இழக்கிறேன். ஆகவே எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இழந்து சாவையும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்து தன்னையே கீழ்ப்படிதல் உள்ளவராக மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் தான் இந்த காலத்திலே நமக்கு சற்று கடினமான ஒன்று. நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். இவர் என்ன நடிக்கிறாரு, அவர் என்ன நடிக்கிறாரு, அந்த கம்ப்யூட்டர் என்ன, இந்த கம்ப்யூட்டர் என்ன, எல்லாம் கேட்கலாம். ஆனால் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கோவம் வந்துடும். அல்லது இதை செய்யுங்கள் என்று சொன்னால் அது எனக்கு தெரியும், நான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த கீழ்ப்படிதலை அடித்தளமாக கொண்டுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து செய்ய வேண்டியவை அனைத்தையும் செய்வனே செய்துவிட்டு சென்றார். இவ்வாறு அவர் செல்லுகின்ற பொழுது அவர் தன்னுடைய சீடர்களிடம் இந்த 40 நாட்கள் என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்திருப்பார்? வேறொன்றும் செய்திருக்க மாட்டார், வேறொன்றும் சொல்லியிருக்க மாட்டார். தன்னுடைய பழைய வாழ்வை அவர் எடுத்து கூறியிருப்பார். ஏனென்றால் முதல் வாசகத்தில் எடுப்பிலேயே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். இறைமகன் பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் பட்டு மக்களை மீட்டு என்று நாம் ஆரம்பத்தில் படிக்க கேட்டோம். ஆகவே இந்த துன்பங்கள் வேதனைகள் அவர் பட்டதனுடைய அந்த வேதனைகளுடைய அர்த்தம், அது தரக்கூடிய பொருள், அதன் பயன் என்ன என்பதை 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் சொல்லி தந்திருப்பார். கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லி, இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை, நீங்கள் வாழ வேண்டும், இதனுடைய சூட்சமும் இதுதான் என்று சொல்லியிருப்பார். 1-2 நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன். கீழ்ப்படிதல் இந்த காலத்தில் நான் சொன்னதைப் போல சற்று கடினமாக இருந்தாலும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு முதல் பாடமாக சொல்லி தந்திருப்பார். கீழ்ப்படிதல் இறைவனுக்கும் அவரது திட்டத்திற்கும் திருவுளத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தந்திருப்பார். அது இவர்களுக்கு இறை வார்த்தையாக தந்திருப்பார். சாத்தானின் சோதனைகள், ஏமாற்று வித்தைகளை, தடம் புரள வைக்கும் மூளை சலவைகளை வெற்றி கொண்டார். கண்டிப்பாக சாத்தான் எப்படியெல்லாம் அவர் அலைக்கழித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மூளை சலவையிலிருந்து நீ இறைமகனானால் என்று சொன்ன பொழுதெல்லாம் அவர் எப்படி அந்த சாத்தானின் மூளை சலவையிலிருந்து வெளிவந்தார் என்று யோசித்து பாருங்கள். உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே என்றும் சொன்னார் என்று. இந்த மூளை சலவைக்குள் தான் நாம் அகப்பட்டு கொண்டு முழிக்கிறோம். இந்த மூளை சலவையில் இருந்து தான் வெளிவர முடியாமல் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தடுமாறி போகிறது. யாரோ ஒருவர் என்றோ ஒரு நாள் திடீரென்று ஒரு செல்ஃபோனில் அமுக்கி விடுறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி ஒன்றும் பத்தினி அல்ல அப்படின்னு. இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சந்தேகப்படுறோம், எத்தனை பேர் இந்த மூளை சலவைக்குள் சென்று என்னுடைய மனைவியை பற்றி இப்படி வந்திருக்கிறது, அது எப்படி என்று நான் ஆராய்ச்சி செய்வேன் என்று அத்தனை ஆண்டுகள் கூட வாழ்ந்த நமக்கு அந்த ஒரு செல்ஃபோன் சந்தை, யாரோ ஒருவர் அனுப்பிய ஒரு செய்தி, ஒரு குறும் செய்தி நம்மை போட்டு அலைக்கழிக்கிறது. இது போன்ற ஏராளமான செய்திகள் நிறைய சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். நம்மை அலைக்கழிக்கின்றன, மூளைச்சலவை செய்கிறார்கள். இவைகளெல்லாம் நாம் விடுபட முடியும் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி தந்த தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவர்களுக்கு அந்த 40 நாளிலே மீண்டும் ஒரு ரீவைண்ட் பண்ணியிருப்பார். ஒரு மலரும் நினைவாக அவர்களிடம் சொல்லி தந்திருப்பார். இந்த பாடங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு உற்சாகம் தந்திருப்பார், ஊக்கம் தந்திருப்பார். மீண்டும் எப்பொழுதும் குறை சொல்லுபவர்களும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் அவர்கள் அருகிலேயே ஆண்டவர் தன்னுடைய 3 ஆண்டு பயணத்தை தொடர்ந்தார் என்பதை நாம் அறிவோம். எதை செய்தாலும் குற்றம், எதை சொன்னாலும் அதில் ஒரு குற்றம், எப்படி வாழ்ந்தாலும் நல்லது செய்தாலும் குற்றம். முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் வந்தால் உதைக்கிறது, பக்கத்தில் போனால் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்கள். இந்த சூழல்களிலே அவர் எப்படி கையாண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். கோபப்படாமல், தெளிவான மன உறுதியுடன், ஆத்திரப்படாமல்
அவர்களுக்கு தேவையானவைகளை பதில்களை சொல்லி சமாளித்தவர் நம்முடைய இறைவன். இதை அவர்களுக்கு அவர் ரிவைண்ட் பண்ணி இருப்பார். அவர்கள் கதிரை கொய்த பொழுது அவர்கள் குற்றம் சொன்னார்கள், ஓய்வு நாளிலே இதை செய்யலாமா என்றார்கள். அதற்கும் அவர் பதில் சொன்னார். என்ன நடந்தது ஓய்வு நாளிலே என்று எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொன்னார். ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை, தெளிவாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும், நான் செயல்பட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று ஒருவேளை ஆண்டவர் அவரிடம் சொல்லி இருக்கக்கூடும். மீண்டும் நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 4:34, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. ஆகவே இதுதான் என்னுடைய உணவு. என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர் சொன்னபடி நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இப்பொழுது உங்களை இறையாட்சிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன், எல்லாம் சொல்லி இருக்கிறேன். நான் எப்படி என்னுடைய உணவாக என்னுடைய வேலையாக என்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை வைத்திருந்தேனோ அதே போன்று நீங்களும் இப்பொழுது இந்த இறையாட்சியை கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இதுதான் உங்களுடைய உணவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருமணத்திலே நாம் இப்படித்தான் ஒரு சத்தியத்தை செய்து தருகிறோம், திருமணத்திலும் செய்து தருகிறோம். என்ன நடந்தாலும் நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவர், இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு, நீ எனக்கு என்று. அதே போன்று தான் துறவிகளும் செய்கிறோம். ஆண்டவர் தான் எல்லாம் என்று சரணாகதி ஆகிறோம். ஆனால் எப்படி தடுமாறி போகிறோம்? ஏன் வாழ முடியாமல் ஓடி விடுகிறோம்? ஏன் ஒளிந்து கொள்ளுகிறோம்? எதற்காக இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற தற்கொலை முயற்சிக்குள் நாம் முயற்சி செய்கிறோம், அல்லது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறோம்? ஏன்? வாழ முடியும் என்றுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இதுதான் உங்களுக்கு கிட்ட வாழ்வு, இதுதான் உங்களுக்கு வாழ்வாக அமைந்திருக்கிறது. இல்லறம் என்று தேர்ந்து கொண்டீர்களானால் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்கள் உண்டு, அதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய துன்பங்கள் வேதனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம் அவர். ஆகவே கெத்செமனி தோட்டத்திலும் கூட லூக்கா எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரம் 42வது வசனத்தில் மிக அழகாக பார்க்கிறோம். தந்தையே, இந்த உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, விருப்பப்படியே ஆகட்டும். அதுதான் வாழ்க்கை. துன்பப்படுகிறோம், வேதனை இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. இது மலர் விரித்த படுக்கை அன்று. ஆனால் வாழ்வதற்கான வழியை, வாழ்வதற்கான யுக்திகளை, ஊக்கத்தை, உற்சாகத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நினைத்து பாருங்கள். இந்த கெத்செமனி தோட்டத்திலே நீங்கள் உறங்கினீர்கள், நான் இரத்த வேர்வை வேர்த்தேன், இருந்தாலும் வாழ முடியும் என்று அவர்களுக்கு அந்த பாடத்தை அந்த 40 நாட்களிலே அப்படி இடையோட செய்திருப்பார். ஆகவே இதை தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், பாடுகள், மரணம், இவற்றை நாம் நன்கு அறிவோம். எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒரு ரீவைண்ட் பண்ணி கொடுத்திருப்பார். இதை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் தான் நீங்கள் செல்லுகிறீர்கள். அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் சென்று மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். ஆண்டவருடைய வலிமை, வல்லமை உங்கள் மீது வரும். அதுவரை இந்த எருசலேமிலேயே தங்கியிருங்கள் என்று அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த துன்பங்கள், வேதனைகள் இவற்றுக்கு கைமாறாக, பரிசாக ஆண்டவர் இறைவன் யாவே அவருக்கு கொடுத்தது தான் இந்த மாட்சிமை மிகுந்த விண்ணேற்பு. இது நம்முடைய நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு. நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நாமும் அப்படி வாழ முடியும். சான்று பகிர்ந்து வாழுகின்ற பொழுது நமக்கு மாட்சிமை கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். அதே 1வது அதிகாரத்தில் 6 8 வரை 11 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார். எனவே அவரை மிகவே உயர்த்தி, சாவுக்கு கையளிக்கப்பட்ட அவரை, துன்பங்கள் வேதனைகள் பட்ட அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாகிய கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். உயர்ந்த இடத்திற்கு செல்கிறார். எவ்வளவுக்கு அவர் அடிபணிந்து கீழ்ப்படிந்து வேதனைகளை தாங்கி எல்லாவற்றிலும் பொறுமையோடும் தெளிவோடும் தன்னுடைய இலக்கு இதுதான் என்பதை தெரிந்து வாழ்ந்து தன்னுடைய சீடர்களுக்கும்
ஒரு ரீவைன் பண்ணி இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும், கஞ்சாதீர்கள், இறுதியிலே உங்களுக்கு கைமாறு பரிசு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அச்சாரம்தான் இந்த விண்ணக முன்னேற்பு விழாவின் பொருள். ஆகவே நாமும் மீட்புக்காக பற்றுறுதியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் குடும்பத்திலே அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக, என்னுடைய பெண் மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர் என்ற அன்புக்காக பற்றுறுதியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவார் என்ற எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். சீராக் ஞான நூல் 2வது அதிகாரம் 6, 8, 9 வசனங்களை படிக்கிறேன். சீராக்கின் ஞானம் 2வது அதிகாரம். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகிறது. கைமாறு கிடைத்தது தான் ஆண்டவருக்கு கிடைத்த இந்த விண்ணேற்பு விழா. அதைத்தான் ஆண்டவர் நம் வாழ்வு துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் புனித பவுலடியார் சொல்வதை போன்று நாம் ஜெபிப்பதற்காக மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே அருள் தந்திருக்கின்ற, ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். கடவுள் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, நம்ம யாரையும் கைவிட்டு நெகிழ்ந்து விடவில்லை, அருள் தந்து வழி நடத்துகின்றார். இறுதியாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும், ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற முடியும். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அவருக்கு அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். இந்த உலகத்தை சார்ந்ததை மட்டும் எண்ணி ஏமாந்து போக வேண்டாம். மூளை செலவைக்குள் சென்று நம்மையே நாம் இழந்து விட வேண்டாம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இல்லறம், துறவரம், மனைவி, குழந்தைகள் என்ற அனைவரையும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்கட்டும். ஊம் டு டூம், கருவறை டு கல்லறை, ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு இறைவனது பரிசுக்காக, அவர் தருகின்ற அருள் ஆற்றலுக்காக வாழக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்பு அன்னையிடம் அதற்காக ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியன் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பு காண ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும்
வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நம்மோடு இருந்து நமக்கு தேவையானவைகளை நமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்புறம் அமர்ந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு நமக்கு தேவையானவைகளை சொல்லி ஜெபிப்போம். விண்ணேற்றமடைந்து புது வாழ்வை தந்தவரே எம் இறைவா, நீங்கள் என் சாட்சிகள் என்று கூறி திரு அவை தலைவர்கள் அனைவரையும் உம் பணி செய்ய நீர் அழைத்திருக்கின்றீர். உலகின் எல்லா திசைகளிலும் உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக இவர்கள் விளங்கவும், சாட்சிய வாழ்வு வாழ்ந்து துடிப்புடன் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் ஆள்பவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காக உழைக்கவும், போர், கலவரம், வன்முறை, தீவிரவாதம் அழிந்து நாட்டிலே அமைதி நிலவிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற உம் இறை வார்த்தைக்கேற்ப தூய ஆவியாரின் துணையோடு செம்மையான வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளவும், மேலும் புதிய கல்வி ஆண்டை தொடங்குகின்ற இவ்வேளையில் மாணவ மாணவியர் அனைவரும் ஆசிரிய பெருமக்களும் ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக என்ற இறை வார்த்தைக்கேற்ப இங்கே ஒன்றாக கூடி இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் பல்வேறு கருத்துக்களுக்காக செபிக்கும் அனைவரின் உள்ள இல்ல விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். யார் யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று வாக்களித்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் அவர்களின் வாழ்க்கை சூழலோடு சேர்த்து அன்னையினுடைய பாதத்திலே ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் இயேசுனுடைய திரு இதயம் நம் கரம் பற்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பங்களில் அமைதி வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும், குழந்தை பேற்றுக்காகவும் மன ஒற்றுமைக்காகவும் ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டி காத்திருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தால் வேதனைப்படும் நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருப்போருக்காக அன்னையினுடைய பீடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தே நான் வருகின்றேன். முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ வந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழு உந்தன் பதத்தில்
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருளோடும் ஆற்றலோடும் எம்மை வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று இந்த பேராலயத்திலிருந்து ஆண்டவர் முன்னேற்றம் அடைந்த இந்த நல்ல நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என வெளிப்படுத்தினார். வானத்தூதர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு சொன்னபடி அவர்கள் கண் முன்பாக அவர் விண்ணேறி சென்றார். ஆகவே வானத்தூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 பான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 எதிர்நோக்கு ஏமாற்றம் அளிக்காது என்றும் இறைவனது அருட்கரம் நம்மை என்றும் தொடர்ந்து வழிநடத்தும் என்பதன் அடையாளமாக இருக்கின்ற இந்த விண்ணேற்பு விழா நமக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், தாழ்வு மனப்பான்மைகள், குற்றப்பழி உணர்வுகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் தொடர்ந்து அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான கல்வி ஆண்டையும் தந்து அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தோடு வாழ அருள் புரிந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு இறைவனது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக.
May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குழந்தைகளின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின்